வணக்கம். சுவை அறுசுவை நிகழ்ச்சியில் வாரம் வாரம் ஒவ்வொரு பிரபலங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் செஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்க ஸ்வர்ணவல்லி சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். இந்த வாரம் எங்க நேயர்களுக்காக என்ன டிஷ் பண்ண போறீங்க? ஆடிக்கும்மாயம். ஆடிக்கும்மாயம். இது ஸ்வீட்டா இல்ல காரமாமா? ஸ்வீட். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னம்மா? 1/4 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு, 1/2 கப் உளுந்தம்பருப்பு, 1 கப் வெல்லம், 1 கப் நெய். சரிங்கம்மா. அடுத்து இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் தனித்தனியாக வெறும் வானலில் வறுத்து எடுத்துக்கணும். அதை வந்து மிஷினில் கொடுத்து பவுடர் ஆக்கி வச்சுக்கணும். இப்போ நான் பவுடர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அந்த பவுடரை வந்து தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கிறோம். தண்ணி ஏதாச்சும் அளவு இருக்காங்கம்மா? தண்ணி 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாம். சரிங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டு இது அப்படியே இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணுமா இல்லை கொஞ்சம் கட்டி இல்லாமல் தேவைப்படுற தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கிட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கணும். அப்போ லிக்விட் மாதிரி? ஆமாம், லிக்விட் மாதிரி தான். அந்த பேனில் எடுத்து ஊற்றிக்கணும். இந்த சமையல் ஆர்வம் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து வந்துச்சா இல்லை கல்யாணத்துக்கு அப்புறத்துலேருந்து வந்துச்சாங்கம்மா? சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப சமைக்க பிடிக்கும், சாப்பிடவும் பிடிக்கும். இதை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த வெல்லத்தை வந்து அடுப்பில் வச்சு. வெல்லம் வந்து கருப்பட்டியா இல்லை வெறும் வெல்லம்? கருப்பட்டியும் கொஞ்சம் சேர்க்கணும், வெல்லமும் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி, இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த கம்பி பதத்துக்கு வரணும்னு சொல்லுவாங்களா? இல்லை ஜஸ்ட்டு கரைஞ்சோன்னா இதோட மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிக்க வேண்டியதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரையிற வரைக்கும் இது பண்ணி அந்த மாவோட கலந்து இது எல்லா வயசுலையும் சாப்பிடலாம்? பெரியவங்க தான் சாப்பிடணும், சின்னவங்க தான் சாப்பிடணும் அப்படி? இது ஆக்சுவலாக எல்லாருமே சாப்பிடக்கூடியது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது தான். இது உளுந்தம்பருப்பு இருக்கிறதுனால அது வந்து இடுப்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அயன் சத்து, வெல்லம் போட்டு நம்ம பண்ணுறதுனால அயன் சத்தும் இதில் சேர்ந்துருக்கு. இது நல்லா கரைஞ்சிருச்சு. இது சும்மா கரைஞ்சா போதும் இல்லைங்க? இதையும் இதோட போட்டு இதை ஜஸ்ட் இப்படியே அப்படியே ஊற்றிடுங்க. அதையும் அதோட கலந்து இந்த துடுப்பால் இதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதனால நம்ம வந்து சிம்மில் வச்சு கிளறிக்கிட்டே தான் இருக்கணும். இதில் அந்த மற்ற பொருள், இந்த ஏலக்காய் அந்த இது வாசனைக்கு அப்படிலாம் போடுவாங்க? ஏலக்காய் போட மாட்டாங்க. இது கொஞ்சம் கெட்டியாக வர வர நெய் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். செட்டிநாடு கல்யாணத்தில் இது முதல் நாள் ஈவினிங் வந்து அவசியம் இது வைப்பாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம்? சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு நிறைய பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்வீட் எல்லாம் கலந்துருக்கீங்க. இப்போ நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுமா இல்லை? ஆமாம், மொத்தமாக 1 கப்புக்கு 1 கப் நெய் தேவைப்படும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஃபஸ்ட்டு கடாயில் வறுத்துட்டு உருக்கிட்டு அதுக்கப்புறம் போடுவோம்? இல்லை இல்லை, சும்மா நம்ம சும்மாவே போட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் இப்படி கிளறிக்கிட்டே வரும்போது நமக்கு தெரியும்.
கண்ணாடி மாதிரி வரும்போது நம்ம வந்து இறக்கிடலாம். கிளறிக்கிட்டே இருக்கணுமா, விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும்? ஆமாம் ஆமாம், இல்லைன்னா கட்டி விட்டுரும். இது எப்படி பாயாசம் மாதிரி வருமா? இல்லாமல் இல்லை இல்லை, கொஞ்சம் சாலிடாக தான் இருக்கும். செமி சாலிட் மாதிரி. ஆமாம். இதுக்கு அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறீங்க? வேறு இதுக்கு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நெய் மாத்திரம், நெய் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது பாத்திரத்தை விட்டு வெளில பாத்திரத்தை உள்ள ஒட்டாமல் வரும். அப்போ இதை இறக்கிடலாம். இந்த ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது மாவு மாதிரி வந்த அப்புறம் இறக்கலாம். ஆமாம். இது சூடாகவும் சாப்பிடலாம், ஆரியும் சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறது இல்லை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கப்பில் பரிமாறலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்கம்மா. கட்டாயமாக நம்ம நேர்கள் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதில் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் தடவிட்டா அந்த இதில் ஒட்டாமல் நல்லாயிருக்கும். இதில் வேறு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை? வேறு ஒன்றும், இது மட்டும் போதும். ஆமாம். சாப்பிட்டு சரிங்கம்மா. வாசனை சூப்பராக இருக்குங்கம்மா. டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நெய்யோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் நல்லா பிடிக்கும். இந்த டிஷ்ஷோட ஸ்மெல்லு, டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு நேயர்களே. கட்டாயமாக இது உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். செஞ்சு கொடுத்து அவங்க கிட்டேருந்து பாராட்ட வாங்கணுன்றது என்னோட விஷ். அடுத்த வாரம் வேறோட டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷோட உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம். வணக்கம்.